காய்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ மேக்ஸி ட்ரக் இது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷனோட பால் ஜாயிண்ட் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஸ்ப்ரிங் வர டைப்பு. ஆனால் இதில் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் ரைட் கட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் ஒரு கிங் பின் வரும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஜாயிண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் லோயர் பால் ஜாயிண்ட் வரும். இந்த 2 பால் ஜாயின் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வர டைராய்டு எண்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-80க்கு மேலே போகும்போது வண்டி ஒரு ஸ்டேரிங் வாப்ளிங் ஆகுது. ஆனால் அந்த வாப்ளிங்கோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூ கிளாம்போட போல்டு, இந்த யூ கிளாம்போட போல்டுங்க எல்லாமே லூஸாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வருது. இந்த ஒர்க்கு முடிக்கும் போது யூ கிளாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த யூ கிளாம்பை மெயின்டைன் பண்ணுறேன்னா யூ கிளாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றணும். வண்டியில் லோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் யூ கிளாம்போட போல்டை நீங்கள் டைட் பண்ணணும். எவ்ரி ஒரு 1500 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ கிளாம்போ போல்டை நீங்கள் டைட் பண்ணணும். க்ரீஸிங் அடிக்கிற டைப்புனா இந்த யூ கிளாம்போட பின்னு புஷ்ஷுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீஸ் அடிக்கணும். அதேமாதிரி யூ கிளாம்போட போல்டு டைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டுக்கு லீஃப் ஸ்ப்ரிங் பிளேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டென்னு. இந்த வண்டியில் இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட ஸ்டார் தான். ஸ்டேரிங்கோட ஸ்டார் போனதுனால ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளே இருக்குது. ஸ்டேரிங் திருப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட யூஜே கிராஸ் ஜாம் ஆகிறதுனால தான். இது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு கார்டன் கிடையாது. அதனால ரெயின் சீசனில் இல்லை ஃப்ளட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஸ்டார்லேயே உள்ள தண்ணி போகும்போது ஸ்டார் உங்களுக்கு ஜாம் ஆகிடும். அந்த டைமில் ஸ்டேரிங் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறது, அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. அதேமாரி ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் போடணும். அதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா ரெண்ட் வேரியேஷன் வரும்போது. இப்போ அந்த ஸ்டார் ஒரிஜினல் நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் பால் ஜாயிண்டோட ப்ரைஸு, அதே மாதிரி அதோட பார்ட் நம்பர் பாருங்கள், அதோட ப்ரைஸ் பாருங்கள், 885 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் பால் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 970 ருபீஸ் வரும். அதோட பார்ட் நம்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேரிங்கோட யூஜே கிராஸ் ஒரிஜினல் தான். எப்போவுமே நீங்கள் போடும்போது தான் அந்த ஸ்டேரிங்கோட லென்த் வேரியேஷன் வராது. அதனால் அதோட ப்ரைஸ் ஒன்று பாருங்கள். இது கூட இன்ஜினோட இந்த வண்டியோட டைராய்டு எண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டைராய்டு எண்டு வந்து பார்த்திங்கன்னா 4 வரும். ஒன்று சென்ட்ரல் லிங்க்கும் சேர்ந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கிளாம்ப் எல்லாத்தையும் நான் டைட் பண்ணுறேன். இப்போ இந்த சப் ஆக்சில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பால் ஜாயிண்ட்டை ஹைட்ராலிக்கில் ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறதுக்கு நான் மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். ஏன்னா இந்த பால் ஜாயிண்ட்டுக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு உள்ள ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் தான் வரும். அந்த பிளாஸ்டிக்கோட புஷ்ஷு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப்ரிகேட்டிங்காக உங்களுக்கு அது கொடுப்பாங்க. நீங்கள் ஹேமரில் அடிக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் உங்களுக்கு நைலான் மெட்டல் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பால் ஜாயிண்ட் சீக்கிரமாக திருப்பியும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் தான் நான் அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாப்பர் பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி பண்ணனாவே யூ கிளாம்பை லூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண முடியும். இப்போ யூ கிளாம்பை ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாப்பர் பெட்டை நான் ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ அந்த சைடில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ நான் இந்த சைடில் யூ கிளாம்பை லூஸ் பண்ணுறேன். யூ கிளாம்பை லூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் டைட் பண்ணும்போது யூ கிளாம்பு ஃபஸ்ட்டு லூஸாக இருந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அதையும் சரி பண்ணிடலாம். இந்த பொலிரோட ஸ்டேரிங்கோட கிராஸ் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மெஷின் ஷாப்புக்கு ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைராய்டு எண்ட் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் இந்த பொலிரோட பால் ஜாயிண்ட் ரெண்டுமே அவங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சப் ஆக்சில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொலிரோட டைராய்டு எண்டை அதே மாதிரி சஸ்பென்ஷனோட பால் ஜாயிண்ட் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன்.